ஒன்ஸ் நம்ம வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து மேக் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து ப்ரோட்டீன் லட்டு வந்து செஞ்சிடலாம். இந்த ப்ரோட்டீன் பவுடரில் நான் வந்து நட்ஸு அண்ட் சீட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அப்புறம் குக்கும்பர் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, இந்த மாதிரி பம்ப்கின் சீட் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ ஸோ அந்த மாதிரியான சீட்ஸ் நட்ஸ்லாம் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸும் அண்டு அத்திப்பழமும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஸ்வீட்னஸ்க்காகவும் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு இறுகத்தன்மையும் கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நம்ம இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்து நம்ம ஒன்றா பிசைஞ்சு எடுத்தோம்னா நமக்கு லட்டு பிடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் நெய் இதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அது மாதிரி நாட்டு சக்கரை, வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த டேட்ஸு அந்த அத்திப்பழம் வேணும்னா நீங்கள் கிரேப்ஸ் கூட ட்ரை கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டை டெய்லியும் வந்து கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் கூட கொடுத்து விடலாம். டிஃபன் பாக்ஸில் 2 வச்சு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தி. நம்மளும் வந்து லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டெய்லி வந்து 1 லட்டு 2 லட்டு அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தோம்னா 3 டேஸ் வரைக்கும் 3 to 4 டேஸ் வரையும் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 டேஸ் வரையும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான இந்த ப்ரோட்டீன் லட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.